தமிழர் கண்டிக்கின்றோம் 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 நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் இந்த சமய அறநிலையத்துறையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழில் கூட முழுக்க செய்திடாத தமிழ் மொழியில் கூட முழுக்க செய்திடாத இந்த சமய அறநிலையத்துறையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் திமுக அரசே நடத்திடு தமிழ் கூட முழுக்க நடத்திடு தமிழ் கூட முழுக்க நடத்திடு வெளியே வா அமைச்சரே வெளியே வா சேகர் பாபு வெளியே வா முதலமைச்சர் அடுக்கலையில் இருந்து வெளியே வா தமிழில் கூட முழுக்க செய்திடு லட்சணமா திராவிட மாடல் லட்சணமா திராவிட மாடல் லட்சணமா தமிழை புறக்கணிக்கும் லட்சணமா வடமொழிக்கு ஒத்து உதவை உடனடியாக நிறுத்திடு கண்டிக்கின்றோம் நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் தமிழ் மொழியில் குடமுழுக்கு நடத்து தமிழக அரசை கோருகிறோம் வெடித்திடும் தமிழ் புரட்சி வெடித்திடும் தமிழ் புரட்சி வெடித்திடும் திராவிட மாடலுக்கு எதிரான தமிழ் புரட்சி வெடிக்கட்டும் கண்டிக்கின்றோம் ஆரிய கைக்கூலி சாலை நை பிஜேபி பேடிஎம் சாலை நை கண்டிக்கின்றோம் நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் நடத்திடு தமிழ் கூட முழுக்க நடத்திடு அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, முருகனையா தமிழுக்கு தான் பேசுறோம். தமிழ் கடவுள் முருகனோட பேரை நீங்க வச்சிருக்கீங்க. தமிழ்ல குடமுழுக்கு நாங்க பேசுறோம். தமிழ் கடவுள் முருகனோட பேரை காவல்துறையார் யார் வச்சிருக்காங்க? தமிழ் மொழியில குடமுழுக்கு வேண்டும் என்று நாங்க கேட்கிறோம். அதனால இதுக்கு அனுமதி மறுக்காதீங்க. உங்களுக்கு சேர்த்துதான் நாங்க போராடுறோம். அதனால எந்த விதமான இடையூறுகளும் தராதீங்க. எங்களோட உரிமை இது. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால் பெரு பலத்தானால் கட்டப்பட்ட பேரூர் கோயில் இது. பச்சைநாயகி உடனுரை பட்டீஸ்வரர் அமர்ந்திருக்கக்கூடிய கோயில். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில். நம்மளுடைய தமிழ் பெரும்பாட்டன் ராஜராஜ சோழன் அவர்களால் அர்த்த மண்டபம் கட்டப்பட்ட கோயில். அவன் செய்த பல திருப்பணிகள் இந்த கோயில் சுவர்கள்ல கல்வெட்டாக அமைந்திருக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது தமிழர்களோட கோயில், தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய கோயில். இந்த கோயில குடமுழுக்கு பண்றாங்க.
இந்த குடமுழுக்க தமிழ்ல நடத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியில நாங்க போராடும். எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு கொடூர முறைக்கு நாம தள்ளப்பட்டோம் என்பதை தாய் தமிழ் சொன்னதை சிந்திச்சு பாருங்கள். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று கேட்டு இந்திய எதிர்ப்புக்கு எதிராக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அதன் மூலமாக வந்த நற்பயனாக திமுக ஆட்சிக்கு வந்தது 1967 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக ஆட்சிக்கு வந்துவிட்டு இன்னைக்கு தமிழ்ல குடமுழுக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு இருந்துமே அதை மறுப்பதற்கான காரணம் என்ன? அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்கள், 2020ஆம் ஆண்டு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு மீட்சி பாசறை வீரத்தமிழர் முன்னணி நீதிமன்றத்துக்கு போய் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களையும், ஆயிரக்கணக்கான கோயில்களையும் தமிழ்ல குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் போராடி நீதிமன்ற உத்தரவை வாங்கி இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி. நீதிமன்ற உத்தரவு இருந்த பின்பும் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை, இந்த திமுக அரசாங்கத்தை தமிழர்கள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நீதிமன்ற உத்தரவிற்கு தமிழ்ல குடமுழுக்கு பண்ண வேண்டும் என்று சொல்லி, அப்புறம் ஏன் குடமுழுக்கு தமிழ்ல பண்றதுக்கு நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? அது கூட அது பிரச்சனை. அதுக்கு அப்புறம் பாருங்க, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பேரூர் ஆயுதத்தை தமிழ்நாட்டின் மாண்புமிகு அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் போன் போட்டு என்ன தமிழ்ல குடமுழுக்கு கேக்குறீங்க? தமிழ்ல குடமுழுக்கு கேட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற தூக்கி வெளியே எடுத்து போடுறோம். நீ தைரியமான ஆளா இருந்தா இப்ப வாயா, நீ இப்ப வா. நீ யார் மண் இது? தமிழர் மண்ணு. உனக்கும் இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு? போன்ல கூட்டு மிரட்டுற அளவுக்கு இருக்கோம் நாங்க. அன்பார்ந்த தாய் தமிழ் சொன்னீங்க, நீங்க வாக்களித்து தேர்ந்தெடுத்த அரசாங்கத்தின் லட்சணம் தான் இது. தமிழர் பூமி, தமிழர் மண்ணு. ஆண்டாண்டு காலமாக பேரூர் ஆதினம் இங்கு சைவ நெறிப்படி இங்க அறம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, சமயம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, தமிழ் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நீ போன் போட்டு மிரட்டிடுவியா? உனக்கு அவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கா? கேவலையா? கேவல தமிழர்கள் நாம தெரிஞ்சுக்கணும், நாம புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு தமிழ் மொழியில குடமுழுக்கு பண்ண வேண்டும் என்று சொல்லி போராடக்கூடிய நிலைமையில தமிழர்கள் நம்ம இருக்கோம். கேவலம். நீதிமன்றம் சொல்லுது, இந்த மாதிரி தமிழ்ல குடமுழுக்கு பண்ணவில்லை என்றால் கோயிலோட நிர்வாகம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு இருந்த பின்பும் அந்த நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக இந்த இந்து சமய அறநிலையத்துறை நடக்குது அப்படின்னா இது யாருக்கான ஆட்சியாக இருக்கு? திருப்பரங்குன்றத்துல ஹச்ராஜா பேசலாம், ஹச்ராஜா பேசுறதுக்கு அனுமதி இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரங்க அம்மா அவர்கள் இதெல்லாம் பேசக்கூடாதா? அப்ப யாருக்கான ஆட்சியா இருக்கு? ஐயா ஸ்டாலின், நீங்க யாரோட பீட்டியமாக செயல்படுறீங்க? ஒன்னே ஒண்ணுதான், நீங்க தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கணும், தமிழ் மொழி வழிபாட்டு மொழியாக இருக்கணும். நீங்க பாருங்க, பறைய ஆதி பறையன் சிவன், அவன் தான் தமிழை வளர்த்தான், அவன் தான் தமிழை வளர்த்தான். தமிழே சிவன் தான். ஒரே ஒரு பேச்சுதானே திருவாசகம் சொல்லுது, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் பேயாய் கனகளாய் வல்ல அசுரராகி மனிதராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடு உற்றேன் அப்படின்னு சொல்லி திருவாசகம் சொல்லுது. இந்த தமிழ் மொழியில குடமுழுக்கு பண்ண சிவன் ஏத்துக்க மாட்டாரா? செத்து போன வடமொழியில பேசணுமா? செத்து போன வடமொழியில குடமுழுக்கு பண்ணணுமா? அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, என் தமிழ் சொந்தங்களை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஒட்டுமொத்தமாக செத்து போன வடமொழியில மட்டும்தான் நீங்க குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்றால் இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சியாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கணும். தமிழ் மொழி வளர்ச்சி மொழி, வளர்கின்ற மொழி, ஆதி மொழி, மூத்த மொழி தமிழ்ல இன்னைக்கு குடமுழுக்கு நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அப்படின்னா நாங்க ஒவ்வொன்றுக்கும் போராடிட்டே இருக்கணுமா? போராடிட்டே இருக்க இப்படியே போச்சு அப்படின்னா நீங்க குடமுழுக்கு தமிழ்ல பண்ணுங்க. இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவோம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திப்பதற்கு மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்கள் தயாராக இருக்கணும். முதல்ல எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்து சமயமே விட நாங்க தமிழர்கள், நாங்க
வைணவத்தை மேற்றுக்கொண்ட வீர தமிழர்கள், வீர தமிழர்கள். நீங்க தமிழர் சமய அறநிலைத்துறையாக நீங்க மாத்துங்க, மாத்துங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா இந்த சமய அறநிலைத்துறையில கிட்டத்தட்ட 13,000 கோயில்களுக்கு மேல இருக்கு. 13,000 கோயில்கள்லயும் பாதுகாக்கப்பட வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. கோயில் சிலைகள் இருக்கு. இந்த தெய்வங்களுக்கு பூட்டப்படக்கூடிய விலை உயர்ந்த ஆவணங்கள் இருக்கு. விலை உயர்ந்த ஆவணங்கள், கோயில் சிலைகள்லாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கு ஒரு பாதுகாப்பு அறை வேண்டும் என்று சொல்லி 2021ஆம் ஆண்டுல 303 கோடி ரூபாய் தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணம் மூலமாக ஒதுக்கப்பட்டது. ஒதுக்கப்பட்ட 303 கோடி ரூபாய் பி.கே. சேகர்பாபுனால எங்க பதுக்கப்பட்டதுன்னு தெரியல, எங்க பதுக்கப்பட்டதுன்னு தெரியல. இது வரைக்கும் ஒரு கோயில கூட இந்த தெய்வங்களுக்கான, இந்த இறைகளுக்கான, இந்த இறைகளுக்கு பூட்டப்படக்கூடிய இந்த விலை உயர்ந்த ஆபரணங்களை பாதுகாக்கக்கூடிய எந்த பாதுகாப்பு அறையும் நிரூபிக்கவே இல்லை, நிறுவவே இல்லை. 303 கோடி ரூபாய் எங்க போச்சு தெரியல. அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை செய்யறோம். நீங்க ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அடுத்த வெளியே வாங்க, வெளியே வாங்க, இங்க வாங்க, இங்க வந்து எங்களுடைய கோரிக்கைகளை கேளுங்க. தமிழ் மொழியில குடமுழுக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கை கேளுங்க. துர்கா ஸ்டாலின் பின்னாடியே ஓடிட்டு இருக்காதீங்க. ஸ்டாலினுடைய அடுக்கலையில இருந்து நீங்க வெளியே வாங்க. தமிழ் மொழியே குடமுழுக்கை, தமிழ் மொழியில் குடமுழுக்கை நடத்த வேண்டும் என்று நாங்கள் குற்றம் செய்யல. நாங்க மொழிக்கான அதிகாரத்தை கேட்கிறோம். இப்படியே தமிழ் மொழிக்கு எதிராக இந்த திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் இருந்தால் இன்னும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை இந்த தமிழ்நாடு சந்திக்க வேண்டியிருக்கும், இந்த திமுக சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த முறை திமுக எதிர்ப்பு போராட்டம் என்பது காங்கிரஸ்க்கு எதிரானதாக இருக்காது, திமுகவுக்கு எதிரானதாக இருக்கும். தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் என்பதற்கான உண்மையான இந்திய எதிர்ப்பு போராட்டமாக, தமிழர் போராட்டமாக அமையும் என்பதை இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் முதற்கொண்டு இந்த காவல்துறையை மேலாண்மை செய்யக்கூடிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தெரிந்து கொள்ளணும். இது சேகர்பாபு வரேன்னு சொல்லியிருக்காரு. சேகர்பாபு, நீங்க ஸ்டாலினுடைய அடுக்கலிருந்து வெளியே வாங்க, இங்க வாங்க. ஏன் தமிழ்ல குடமுழுக்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொன்னீங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் மூலமா பல்வேறு இடங்கள்ல பணியாளை பெற்றாங்க. எத்தனையோ பேர் பெற்றாங்க. அவங்க இன்னைக்கு கோயில அர்த்தம் பண்ணவங்க தாண்டி உள்ள போக முடியுதா? உள்ள போக முடியுதா? கருவறைக்குள்ள எங்கால உள்ள போக முடியாப்பா? அப்படி என்ன நீங்க ஆரியத்துக்கு ஆதரவாக இருக்கிறீங்க? அப்படி என்ன சமஸ்கிருதம் தான் உங்களுக்கு உயர்ந்த மொழியா போயிருச்சு? அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு நாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக திட்டத்தின் மூலமாக எத்தனை பேரை நீ கருவறைக்குள்ள அனுப்பிச்சிருக்கிறேன்? எத்தனை பேர் அனுப்பிச்சிருக்கிறேன்? ஒருத்தர் கூட இல்ல. ஆனா சும்மா சொல்லு, இது பெரியார் மாடலு, இது பெரியார் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு. இது பெரியார் மண்ணு இல்ல, பெரியாரே மண்ணு தானே. ஈரோடு கிழக்குல நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் பேசிட்டு இருக்கு. 25,000 வாக்குகளை மீறி நாம் தமிழர் கட்சி போயிட்டு இருக்கு. இது தமிழர் மண், இது தமிழர் பூமி என்பதை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் நிரூபிக்கொண்டே இருக்கின்றோம். சேகர்பாபு அவர்கள் இங்க வரணும். தமிழ்ல ஏன் குடமுழுக்க வைக்க கூடாது என்பதை நீங்க சொல்லணும். இது தமிழர் மண், தமிழர் பூமி, தமிழை வகுத்தவனை சிவன் தான். சிவனுக்கு குடமுழுக்கு தமிழ்ல போடணும் சொல்லி சில பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணணுமா? இதான் நீங்க ஆட்சி செய்யற லட்சணமா? இதான் உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி முறையா? அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, சிவவாக்கிய சொல்றா, பரட்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பில இலக்கமிட்டு இருக்குதான்னு கேட்கிறான். பரட்சினா ஏதடா, பணத்தில ஏண்டா பாகுபாடு பாக்குற அப்படின்னு. அப்போ சிவவாக்கிய சொல்ற மாதிரியா, பார்ப்பான் மட்டும்தான் உள்ள போக முடியும், பிராமணன் மட்டும்தான் உள்ள போக முடியும், மத்த எவனுமே உள்ள போக முடியாது அப்படிங்கிற இந்த ஆரிய ஆட்சி முறை இருக்குல்ல, இந்த ஆரிய ஆட்சி முறைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இன்னைக்கு சைவ மடாதிபதிகள்லாம் நாங்கள் கிளர்ந்து எழுந்தால் உங்களுடைய ஆட்சி எந்த மண்ணுக்கு எந்த முக்குக்கு போகும் என்பதை தாய் தமிழ் சொந்தங்களே நீங்க புரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். ஒன்னே ஒண்ணுதான், நாங்கள் பேசுவது ஒன்னே ஒண்ணுதான். தமிழை குடமுழுக்கு மொழியாக கொண்டு வா, வழிபாட்டு மொழியாக கொண்டு வா. இந்த பேரூர் கோயிலுக்குள்ளே போங்களே, அன்னை தமிழ் அர்ச்சனை செய்யப்படும் எழுதி போட்டிருப்பாங்க. அர்ச்சனை செய்வதற்கு அன்னை தமிழ்ல போய் சீட்டு வாங்கிட்டு போனா அவர் இப்பதாங்க போனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வரவே மாட்டாங்க. அன்னை தமிழ்ல அர்ச்சனையும் கிடையாது, குடமுழுக்கும் கிடையாது. அப்படின்னா நீங்க யாருக்காக ஆட்சி செய்றீங்க? நீங்க யாரோட பி டீமாக இருக்கிறீங்க? யாரோட பி டீமாக இருக்கீங்க? ஹச்ராஜாவுக்கு பி டீமாக இருக்கிறீங்க, மோடிக்கு பி டீமாக இருக்கிறீங்க, அமித்ஷாவுக்கு பி டீமாக திமுக இருக்கிறது. திமுகவின் ஆட்சி என்பது ஆரியத்தின் ஆட்சி தான், ஆரிய ஆட்சியின் நீட்சி தான் திமுக இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறது. தமிழ் சொந்தங்களே, என் தாய் தமிழ் சொந்தங்களே, இந்த போராட்டம் இத்தோடு நிற்காது.
இத்தோடு நிற்காது. தமிழ்ல பேரூர்ல குடமுழுக்கு நடத்தும் வரை இந்த தமிழர் மண், இந்த தமிழர் நாங்க உங்களை தொடர்ச்சியாக உங்களை பேசிக்கிட்டே இருப்போம். வந்தாங்க, போராட்டம் பண்ணாங்க, போனாங்கிறது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கூட அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க. முடிச்சிருங்க 5 நிமிஷம் முடிச்சிருங்க அப்படின்னு. 5 நிமிஷம் முடிக்கிற வேண்டிய வேலையா? 11 ஆண்டு கால போர், 1000 ஆண்டு கால போர், தமிழுக்கும் வடமொழிக்குமான போர், தமிழனுக்கும் ஆரியனுக்கும் எதிரான போர், தமிழனுக்கும் இந்த சங்கிகளுக்கும் எதிரான போர். இந்த போர் 5 நிமிடத்துல முடியாது. ஆனா நாங்க கேட்பது முதல் முறை, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க நீதிமன்றத்தில் போனோம். நீதிமன்றத்துல மதுரை உயர் நீதிமன்ற கிளை சொல்லிச்சு, நீங்க தமிழ்ல குடமுழுக்கு பண்ணிக்கலாம், பண்ணாத பட்சத்துல 10 லட்சம் ரூபாய் கோயில் நிர்வாகத்துக்கு அபராதம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில்ல மட்டும், கரூர் பசுபதீஸ்வரர் கோயில்ல மட்டும்தான் தமிழ்ல குடமுழுக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லா கோயில்களும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலாக இருக்கட்டும், பழனி கோயிலாக இருக்கட்டும், இங்க நம்ம பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் வரைக்கும் நாங்க போராடிட்டே தான் இருக்கணுமா? போராட்டம் பண்ணாம நீதிமன்றத்தை நீங்க நீதிமன்ற உத்தரவை நீங்க கடைபிடிக்க மாட்டீங்களா? அப்படி என்ன உங்களுக்கு என்ன இருக்கு? தமிழ் மொழி மேல மோடி, அமித்ஷா வெறுப்பு காட்டலாம், ஸ்டாலின் நீங்க தமிழ் மொழி வச்சுதான் பிள்ளைக்கிறீங்க. நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு சோத்துலயும் தமிழ்ங்கிற பேர் எழுதியிருக்கு. உங்க அப்பா சாப்பிட்ட பேர்லயும், உங்க அப்பா சாப்பிட்ட சோறுலயும் தமிழ்னால நீங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க பரம்பரையே, உங்க குடும்பமே தமிழால வாழ்ந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட தமிழ்ல நீங்க குடமுழுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க சட்டம் போடுறீங்க. உங்களுடைய அறநிலைத்துறை அமைச்சரை வச்சு எங்க பேரூர் ஆதீனத்துக்கு நீங்க போன் போட்டு மிரட்டுவீங்க அப்படின்னா, நான் என் போனை கொடுக்குறேன். அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என் போனை எடுத்து எங்க பேரூர் ஆதீனத்தை சாந்திலிங்க மருதாச்சல அடிகார நீங்க பேசுறீங்க, அப்ப ஒத்துக்கிறேன். நீ உண்மையான ஆம்பளங்களை ஒத்துக்கிறேன். யார் மிரட்டுது? என்னால அது ஜீரணிக்கவே முடியல. இது தமிழர் மண்ணு, தமிழர் பூமி. இங்க இந்த மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாதவன் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்க முடியுது. நம்ம ஆதீனங்களை அவன் கேவலமாக பேச முடியுது. எல்லாத்தையும் எடுத்து வெளியே ஓட்டுறவன் யார் எடுத்து போடுறது? யார் எடுத்து போடுறது? தமிழர்கள் நாம ஒரு உறுதியை எடுக்கணும். யாராக இருந்தாலும் தமிழர் நலனுக்காக, தமிழ் மொழிக்காக உயிரை கொடுக்கக்கூடிய மான தமிழனுக்கு மட்டும்தான் இனிமேல் என்னுடைய வாக்கு, என்னுடைய அரசியல் அதிகாரம் எல்லாமே என்று நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். முடிவெடுக்கல அப்படின்னா தமிழ் மொழியை குடமுழுக்காக மாத்த அப்படின்னு சொல்லி நாம இங்க தெருவில் நின்று கத்திட்டு இருக்கிற மாதிரி இன்னும் எத்தனை ஆண்டுகள் கத்திட்டு போன்றது தெரியல. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களுக்காக மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நாங்க சொல்லிக் கொள்றோம். இங்க இருக்கக்கூடிய அமைச்சரவை சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கு, நிர்வாக அதிகாரிகளுக்கு நாங்க சொல்லிக் கொள்வது ஒண்ணுதான். பேரூர் பட்டீஸ்வரர் கோயில்ல தமிழ் மொழியில குடமுழுக்கு வேணும். தமிழ் மொழியில குடமுழுக்கு இல்லை என்றால் அப்புறம் பாருங்க, எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக வெவ்வேறு வழிகள் இருக்கும். நீதிமன்ற உத்தரவு, நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னாடி வாங்கிய நீதிமன்ற உத்தரவு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பேரூர் கோயிலை சார்ந்த மெய்யன்பர்கள், அடியார்கள் நீதிமன்ற உத்தரவு வாங்கி வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி சமஸ்கிருதத்துல மட்டும்தான் நான் குடமுழுக்கு பண்ணுவேன், தமிழ் மொழியை நான் புறக்கணிப்பேன் என்றால் வரும் காலங்களில் திமுகவையும் திராவிட கட்சிகளையும் தமிழர்கள் நாங்கள் உறுதியாக கட்டாயமாக புறக்கணிப்போம். பேரூர் கோயில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இருக்கக்கூடிய 10,000 கோயில்களுக்கு தமிழில் மட்டும்தான் வழிபாட்டு மொழி செய்வோம், தமிழில் மட்டும்தான் குடமுழுக்கை செய்வோம் என்று நாங்கள் மிக உறுதியாக சொல்கின்றோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தாய் தமிழ் உறவுகளுக்கும் நன்றி. கலந்து கொண்ட அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் நன்றி. தொண்டாமுத்தூர் தொகுதி சார்பாக அனைத்து கோவை மாவட்ட கிளைக்கழக அனைத்து நாம் தமிழர் கட்சி, வீரத்தமிழர் முன்னணி, தமிழ் மீட்சி பாசறை ஆகிய அனைவருக்கும் நன்றி.